So, இப்போ நம்ம பார்க்க போகிறது magnetic field produced along the axis of the current carrying circular coil. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த டயக்ராம். இதில் பாருங்கள், இதுதான் வந்துட்டு சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயில் அப்படின்னா என்ன? காயில் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. இப்போ இது வந்து ஒரு காப்பர் ஒயர், அவ்வளோதான். ஸோ இது இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் அண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் எ கரண்ட் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த கண்டக்டர். இது அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ விச் இஸ் நத்திங் பட் அ காயில், அவ்வளோதான். அதே மாதிரி கொண்டு வந்து தான் அந்த காயில். உன்னோட அந்த கண்டக்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இப்படி டேர்ன் பண்ணிட்டோம்னா இந்த காயிலாக மாறிடுது. இப்போ இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ இது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து ஸோ திஸ் இஸ் எ சர்க்குலர் காயில். இந்த காயில் என்னன்னா கரண்ட் கேரி ஆகுது. ஐன்ற ஒரு கரண்ட் வந்து கேரி ஆகுது. The radius of the coil is R. The distance between OC and ODங்கிறது சேமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த காயிலில் கரண்ட் கேரி ஆகுறதுனால நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஐம் கோயிங் டு டேக் திஸ் DL அப்படின்ற ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டுனா நெக்ஸ்ட் நான் இன்டகிரேட் பண்ணனா என்ன பண்ணிடலாம், நான் ஓவராலா இந்த சர்க்குலர் காயினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். அதனால என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு டேக் எ வெரி ஸ்மால் எலமெண்ட் DL. இந்த DL எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் இதோடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கரண்ட் கேரி ஆகுமா அப்படின்னா உங்களுக்காக சின்னதாக ஒரு இது மாதிரி நான் காமிக்கிறேன் எப்படி கரண்ட் கேரி ஆகும் அப்படின்றது. பாருங்கள், ஒரு LED பல்ப். இது ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்துக்குங்க, இதில் வந்து இப்போ எப்படி கரண்ட் வந்து கேரி ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டு க்ளோ ஆகுறது. பாருங்கள், லைட்டு க்ளோ ஆகும். இந்த இது நம்ம எங்கே வேணால் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். நம்ம பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஒன்? இதில் இப்போ என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது DC கரண்ட் தானே சார்? இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும், பட் இது இன்னொரு காயிலோட சேர்த்து வந்து லிங்க் ஆகாது அப்படின்றது தான். ஸோ அப்போ இதை சுற்றி என்ன இருக்குது, இப்போ நம்ம டச் பண்ண இல்லைங்களா? அப்போ இதை சுற்றி என்ன ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி மீனிங்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், சர்டன் டிஸ்டன்ஸ் ஐம் டேக்கிங் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த காயில் Z அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் கோயிங் டு கன்சிடர் பாயிண்ட் P. இந்த பாயிண்ட் P நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக இந்த ஆங்கிளில் வரக்கூடாது. ஸோ காயிலிருந்து இப்படி வரக்கூடாது. இது ஒரு 3 டைமென்ஷனல் வியூவில் தான் ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஆங்கிள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு லைன்ஸுமே இந்த காயிலுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு தான் வருவது. ஆக்சுவலாக இப்படி தான் வரணும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இந்த Pங்கிற பாயிண்ட் இதுதான். அப்போ அந்த காயிலுக்கு பாருங்கள், அந்த DL அப்படிங்கிற எலமெண்ட் எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலராக இருக்குது. தீட்டாவோட வேலை எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி வரும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இது பாயிண்ட் Pன்றது நம்ம டயக்ராம் இப்படி காமிக்க முடியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்சிஸில் இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இது இந்த எலமெண்ட் ஐடியல்ங்கிற எலமெண்ட், இது ஐடியல் எலமெண்ட். நவ் இந்த காயிலுக்கும் இதுக்கும் ஆங்கிள் பாருங்க 90 டிகிரி வரும். இங்க பாருங்க 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்படி வச்சிருக்கோம், இந்த பாயிண்ட்டை வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்படி வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராமில் 3 டைமென்ஷனில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம். இப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, இங்கே வந்துருக்கு இந்த பாயிண்ட்டுங்கிறது. இப்போ இந்த ஆங்கிள் இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் P அப்படின்றத கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட் Pயில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்மால் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு இந்த பாயிண்ட் Pயில் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்மால் எலமெண்ட் கண்டுபிடிச்சுன்னா ஓவரால் என்ன பண்ணிடலாம், நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். பை அப்ளைங் த பயோட்-சாவர்ட் லா. நம்ம அப்ளை பண்ணணும். பயோட்-சாவர்ட் லா என்ன, dB வெக்டார் is equal to mu naught by 4 by IDL vector cross R cap whole divided by this R square. இப்போ இந்த R அப்படின்றது என்னது, யூனிட் வெக்டார். அப்படிங்கும்போது இதோட டைரக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து யூனிட் வெக்டார். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட் இஸ் தட் ஆங்கிள் பிட்வீன் DL and R. ஸோ இதான் என்னது, கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ கரண்ட் எலமெண்ட் IDL. கரண்ட் இல்லை ஃப்ளோ ஆகுது இல்லையா, IDL.
Then the point P, what is that angle? 90 degree. So IDL and R, both angle is 90 degree. So this can be written as, so dB is equal to mu naught by 4 pi. This can be written as I dl sin theta whole divided by this r square. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது நமக்கு தெரியும் ஐடி, அந்த எலிமெண்ட் என்ன பண்ணலாம் வந்துட்டு ரெண்டா நம்ம கிராஸ் பண்ணி மாத்தி எழுதும்போது என்ன பண்ணணும், நம்ம ஓவராலா sin theta அப்படின்ற டேர்மை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம் sin theta ன்னு எழுதுறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் when theta ஓட வேல்யூ, what is the theta value? Theta is equal to 90 degree. theta ஓட வேல்யூ 90 டிகிரி அப்படினா ஓவராலா என்ன ஆகும், so dB is equal to mu naught by 4 by I dl by r square. this value. அப்ப இதான் நமக்கு என்ன ஆகுது, ஓவரால் நமக்கு கிடைக்கிறது இல்ல. so next என்ன பண்ண போறோம், we are going to find the ரெண்டு காம்போனன்ட்ஸ் என்ன நமக்கு இருக்கு பாருங்க. இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். so இந்த காயிலோட ஆங்கிள் நம்ம போறது, இது என்ன காம்போனன்ட், வெர்டிகல் காம்போனன்ட். எதனால சார் வெர்டிகல், நம்ம இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, so இது என்ன காம்போனன்ட், இந்த ஐடியலுக்கு பாருங்க என்ன காம்போனன்ட், இது இந்த வெர்டிகல் காம்போனன்ட். அப்ப இதோட டைரக்ஷன் போறாங்க இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ். அப்ப இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் பாருங்க y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, dB cos phi ஆக்டிங் இன் தி y டைரக்ஷன். பாருங்க எக்ஸர்சைஸ்ல பாருங்க, இது வந்து y டைரக்ஷன்ல இருக்குது. இப்போ வந்து அப்ப இந்த zங்கிறது பாருங்க இந்த டைரக்ஷன்ல வரக்கூடியது, zங்கிறது இந்த பாயிண்ட்ல நம்ம இப்படி எடுக்கக்கூடிய பாயிண்ட், அதான் அந்த பாயிண்ட். அது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, வெர்டிகல் காம்போனன்ட்டா இருக்கு. வெர்டிகல் காம்போனன்ட் என்னது, dB sin phi அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த dB cos phi பாருங்க both same in magnitude but acting opposite in direction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த PR அப்படின்றதும் இந்த CPங்கிறது எப்படி இருக்க போகுது, பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இந்த PRங்கிறது CPக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த dB cos phi both the terms acting in same in magnitude but acting in opposite in direction. magnitude same ஆ இருந்து direction opposite ஆ இருந்தா என்ன ஆகும், ரெண்டு காம்போனன்ட்ஸும் cancel with each other நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிறது என்னது, ஒரே காம்போனன்ட் dB sin phi acting along the direction, இந்த ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கு போகுது. அதான் என்னது, k டைரக்ஷன் இருக்கிறது இது வந்துட்டு. அப்ப இந்த ஒரு காம்போனன்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். சோ நீங்க எழுதும்போது மறந்துடாம எழுதுறீங்க, dB cos phi both equal in magnitude but acting opposite in direction because இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் OC க்கும் OD க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னதான், சேம் r என்ற எலிமெண்ட் மட்டும் தான். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்னது, dP sin phi. சோ இத தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ்ல பாருங்க, magnetic field B vector is equal to integration of this d by dB sin phi k cap அப்படிங்கற டேர்ம் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு, இந்த dPங்கிற வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். அடுத்து sin phi அதுக்கான sin theta is equal opposite by pi போட்டு எடுத்த போறோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப ஓவராலா பாருங்க, so B vector is equal to integration of what is d by mu naught by 4 pi I dl by r square. இப்போ இங்க என்ன இருக்குது, sin pi k cap அப்படிங்கற டேர்ம் நமக்கு வந்துச்சு. அப்ப இந்த mu naught by 4 pi ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, so we can take it from outside. so B vector is equal to mu naught by 4 pi, இந்த டேர்ம் நம்ம எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, I dl by r square sin pi k cap. ஏன்னா மேக்னெட்டிக் டைரக்ஷன்ல இருக்கு, k அந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இந்த r ஸ்கொயர் நம்ம பார்க்கறோம், இது r இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னது, by applying the Pythagoras theorem, இதான் hypotenuse இல்லையா. அப்ப hypotenuse square is equal to angle, இது opposite side by adjacent square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப என்ன பண்ணலாம், r square கண்டுபிடிக்கணும் by applying the Pythagoras theorem. சோ என்ன பண்ணலாம், hypotenuse square is equal to opposite square plus adjacent square அப்படின்னு சொல்லுவோம். hypotenuse square என்ன இருக்கு, r, அத r square பண்ணிட்டோம். what is opposite side, இதோட opposite என்ன இருக்கு பாருங்க, r அப்படின்னு இருக்கு. so here capital R square plus what is adjacent side, this is the adjacent side, இந்த சைடு நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க இருக்க போய் வந்துட்டு z இருக்கு, so here it is, this is square. so இந்த r square கான அந்த டோட்டல் டேர்மே நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த டேர்ம் எடுத்து அப்படியே இங்க அப்ளை பண்ணிரலாம். so B vector is equal to mu naught by 4 pi, so I dl by this r square value we can write now here, r square plus z square என்ன இருக்கு அதே மாதிரி sin pi
k cap நமக்கு தெரியுது. இப்போ பாருங்க இங்க sin theta நம்ம பார்க்கணும். sin theta அப்படினா நம்ம opposite side by hypotenuse அப்படி நம்ம சொல்லுவோம். Here so sin pi is equal to opposite side by hypotenuse. So அப்ப sin pi is equal to angle opposite என்ன இருக்கு பாருங்க r whole divided by hypotenuse என்ன இருக்கு பாருங்க hypotenuse CP நம்ம சொல்லுவோம். அப்ப CP ங்கிறது என்னது r. ஆனா அங்க r ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் r ஸ்கொயர் plus z ஸ்கொயர். இது r ஆ மாத்திட்டா என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் பண்ணா 1/2 ன்னு வந்துரும். So here we can write r square plus z square பவர்ல 1/2 வரும். So இந்த டேர்ம் எடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க sin pi எடுத்து அப்ளை பண்ண போறோம். So இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம். So magnetic field அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஒரே எலிமெண்ட் என்ன கேட்டோம்னா அந்த dy அப்படிங்கற ஒரு வெக்டார் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். b vector is equal to the whole term எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் தனியா எடுத்துடலாம். mu naught by 4 pi integration of 1 divided by r square plus z square. the sin pi value என்ன இருக்குது மறுபடி r divided by r square plus z square power 1/2 ரிமைனிங் என்னது dl தான். ஸோ dl ideal ங்கிற டேர்ம் மட்டும் தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்த டோட்டல் டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ I dl k cap. ஸோ இப்போ பாருங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு இந்த டேர்ம் மட்டும் உள்ள கொண்டு வாங்க பார்க்கலாம். Now b vector is equal to mu naught by 4 pi mu naught this term I. So this value here it is power 1 ங்க இருக்கிற மாதிரி மீனிங் இல்லையா 1 plus 1/2 power will be added then. So 1 divided by r square plus z square powerல 3/2 இங்க இருக்க போகுது என்னது k cap integration of dl. அப்ப என்ன பண்றோம் இந்த dl அப்படிங்கற ஸ்மால் டேர்மை இன்டகிரேட் பண்ணனும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி காயில் என்னது எப்பவுமே 2 pi r. இந்த ஹோல் டேர்மை நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ணா we get 2 pi r அப்படி நமக்கு தெரியும். அப்ப b vector is equal to mu naught I whole divided by 4 pi r square plus z square power 3/2. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்கு போது பாருங்க k cap. இந்த dl ஓட வேல்யூ என்னது ஸோ ஆஃப்டர் இன்டகிரேட்டிங் வில் கெட் the value 2 pi r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் பிரகாரம் பாருங்க here this term will cancel here 2 இந்த பையும் cancel. ஸோ இந்த நம்ம வந்து rங்கிறது கேப்சல் எடுத்துக்கலாம் கேப்சல் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு r இருக்கு இல்லையா இதை நம்ம போட்டுடலாங்க into r. ஸோ now b vector is equal to mu naught I இங்க ஒரு r இருக்கு இங்க ஒரு r இருக்கு. அப்ப என்ன ஆகும் r square whole divided by 2 into r square plus z square power 3/2. direction is k cap. அப்ப இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டர்ன் இருக்கக்கூடிய ஒரு இது சிங்கிள் டர்ன் இருந்தா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இவ்வளவுதான். இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னா வாட் இஸ் தி மீனிங் பாருங்க இங்க நிறைய வயர் இருக்கு பாருங்க you can see நிறைய டர்ன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயிலுக்குள்ள இப்படி இருக்கிற பொழுது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்ப n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. சோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படி நாம எடுத்துக்கிறோம். for n turns n number of turns இருக்குனா அப்ப அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் b vector is equal to mu naught ni r square divided by 2 into r square plus z square power 3/2 k cap. So this is for n number of turns. Suppose ஒரு காயில்ல நிறைய number of turns இருந்துச்சுனா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்ன்றத இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ இந்த காயில்ல வச்சிட்டு கரண்ட் பாஸ் பண்ணிட்டனா இதுல ஓவராலா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் சோ அப்படின்றத நம்ம இத பார்க்கறோம். ஓகே நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சென்டர் ஆஃப் த காயில் இங்க இந்த இடத்துல என்ன ஆகும் சென்டர் ஆஃப் த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் it will be 0 at the point இந்த சென்டர் ஆஃப் த காயில் எடுத்துக்கறோம் இல்லையா இதான z நம்ம சொல்லிருக்கோங்க. சோ now z ஓட வேல்யூ if it is 0
அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி மாடிஃபிகேஷன் ஆகுதுன்னு பாருங்க. So the same equation, B vector is equal to mu naught Ni r square whole divided by, what is the value when z is equal to 0? When z is equal to 0, axis of the coil z is equal to 0 means the term will be 0. அப்ப என்ன இருக்க போகுது 2 into r square, the term அப்படியே இங்க வரும், இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ 3/2, so k cap. So அப்ப this term cancel, so B vector is equal to mu naught Ni r square whole divided by 2 r இருக்கு cube இருக்கு 2r cube, so r square இந்த cube get cancel பண்ணீங்கன்னா அது இப்போ k cap B vector. So B vector is equal to mu naught Ni whole divided by 2 into r k cap. So this is the magnetic field அப்படின்னு நம்ம சொல்றோம். n number of turns இருந்து center of the coil z அப்படிங்கற வேல்யூ வந்து நம்ம 0, center of the coil இந்த magnetic field 0 அப்படி நம்ம கன்சிடர் பண்ற பொழுது the total magnetic field என்னோட இது B vector is equal to mu naught Ni by 2r, அந்த k cap is magnetic field உடைய direction. Thank you.